ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மக்களே, ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்னென்ன இருக்குனுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் மெயின் ரோட்டில் பக்கத்தில் இருக்கா, அதே மாதிரி எத்தனை அடி ரோட்டில் இருக்குது, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய இடத்தோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ, அந்த இடத்தோட நீள அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத நல்ல கவனமாக பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்த வாங்கணும். அப்படிங்கிறத இப்படி தான் வாங்கணும் அப்படிங்கிறத என்னோடய பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை குன்றத்தூரில் இருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மேத்தா நகர் அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, மேத்தா நகர் ஆர்ச் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, அந்த ஏரியா மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மேத்தா நகர் ஆர்ச்சை தாண்டி டுவர்ட்ஸ் நம்ம பல்லாவரம் போகும்போது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 200 to 250 மீட்டர் தாங்க இருக்கும் இந்த மேத்தா நகர் ஆர்ச்சுக்குமே. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி கடை காப்பி இல்லை, கருப்பட்டி காப்பி கடை, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 மீட்டர் தாங்க இருக்கும். ஜஸ்ட்டு அந்த பல்லாவரம் டு குன்றத்தூர் டு பல்லாவரம் ஆன் மெயின் ரோட்லேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குதுங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. 30 அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 அடிங்க. இந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 52 அடிங்க. இந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1575 சதுரடிங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ரோ ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குன்றத்தூரில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மேத்தா நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஹைடெக் சிட்டி அப்படிங்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லேஅவுட், அது முன்னாடியே போட்ட லேஅவுட் தாங்க. எல்லாமே பக்காவாக சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள லேஅவுட் தாங்க. அதனால் இடம் வாங்கும்போது பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய இடம் தான். இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்க. இந்த இடத்தோட விலை அந்த ஓனர் எங்களை சொன்னது, ஒரு சதுரடியோட விலை பார்த்தீங்கன்னா 6500 சொல்கிறாங்க. இந்த 6500 ப்ரைஸ் கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குன்றத்தூர் ஏரியாவில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெட்ரோ ஹைடெக் சிட்டி ஏரியாவில் யாராவது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இடம் பார்க்குறதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை வந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, இந்த இடத்த தாராளமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு லீகல் பார்த்துட்டு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. ஏன் சொல்கிறேன்னா மக்களே, அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பெரிய லேஅவுட் இருந்துச்சுங்க. அந்த மேத்தா நகர் ஆர்ச்சுக்கு உள்ளே நம்ம நேராக உள்ளே போனோம்னா மெட்ரோ கிராண்ட் சிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அதுக்கு இது மெட்ரோ ஹைடெக் சிட்டிக்கு அப்புறமா போட்ட லேஅவுட்டு தான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் மெட்ரோ ஹைடெக் சிட்டியில் தான் இருக்குது லேண்டு. அதனால் மெயின் ரோட்லேருந்து பஸ் விட்டு இறங்கணும்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நான் ஒரு மார்க்கெட்டிங்காக நான் சொல்லவே இல்லைங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஹைப் பண்ணி பேசுவாங்க. நான் அப்படி பேசுகிறது கிடையாதுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப ஓவராலாக பேசுகிறது கிடையாதுங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட, நல்ல ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.